சட்டசபையில எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறது சாதாரண ஆள் கிடையாது. கலைஞரின் பேரன் அப்படிங்கிறத மறந்துட்டு முதலமைச்சர் டிவிகே விஜய்க்கு எழுதி தரவங்கள பார்த்தா நமக்கு பாவமா இருக்கு. கேப்டன் விஜயகாந்த் நடிச்ச படம் ஒன்று இருக்கு, நானே ராஜா நானே மந்திரின் பேரு. அதுல கவுண்டமணி ஒரு போலீஸ் சாமியாரா நடிச்சிருப்பாரு. விஜயகாந்த் அவர்கிட்ட போய் என்ன கேட்பாருன்னு சொன்னா, என் மாமா பொண்ணா நான் லவ் பண்றேன், அது நான் சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்குது, நான் சொல்ற பேச்சா அது கேட்க வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு கவுண்டமணி ஒரு மந்திரம் சொல்லுவாரு. இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அவங்க குளிச்சுட்டு வரும்போது கட்டி பிடிச்சிருங்க, உங்க சொன்ன பேச்சு அவங்க கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டலக்கடி லாலா சுந்தரி கோலா கோப்பரா கொய்யா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி இருக்கு விஜய்க்கு எழுதி தரவங்கள பார்த்தா. அதாவது விஜய்க்கு குட்டி கதை எழுதி கொடுத்துருக்காங்க. மு.க. ஸ்டாலின் அவர்களை கிண்டல் பண்றாங்களாமா. உதயநிதி ஸ்டாலின் சட்டசபையிலங்க மு.க. ஸ்டாலினை காணான்னு தேடுறது மாதிரி குட்டி கதை சொல்றாரு. அப்பாவை காணோம் உதயநிதி ஸ்டாலின் தேடிட்டு இருக்க மாதிரி. உதயநிதி ஸ்டாலின் சும்மாவா அங்கேயே பதிலடி கொடுத்துட்டாரு. கணவனை தேடும் மனைவின்னு செங்கல்பட்டு கோர்ட்டில் நடக்கிறதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களே பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சினிமா நடிகர் அப்படிங்கிறத நீங்க மறந்துட்டு தமிழ்நாட்டுக்கே நீங்க முதலமைச்சர், தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத உணர்ந்து நீங்க செயல்படணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. இது உடனே வைரல் ஆயிடுச்சு. இணையத்தில் திமுகவினர் சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்போ விஜய் அவர்கள் ஒரு சாதாரண எம்எல்ஏவா இருந்தா கூட அவங்க இப்படி சொல்றாங்க அப்படின்லாம் நம்ம சொல்லலாம். அவர் முதலமைச்சராக இருக்காரு, அதனால அதெல்லாம் சொன்னாக்கா அந்த அளவுக்கு நாகரிகமாக இருக்காது. அவங்களும் ரொம்பலாம் ஒன்றும் கிண்டல் பண்ணல. டிவிகே விஜய் கிண்டல் பண்ணி போட்டிருக்காங்க. இருந்தாலும் ஒரு முதலமைச்சருக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு இல்லையா, அதனால நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் இணையத்தில் போய் தேடி பாருங்க, டிவிகே விஜயை அவ்வளவு சொல்றாங்க. டிவிகே விஜயோட அப்பாவே அவர் கட்சி ஆரம்பிச்சப்ப என்ன சொன்னாருன்னு எல்லோருக்குமே தெரியும் இல்லையா. எஸ்சி என்ன சொன்னாரு, என் பையன் புஷி ஆனந்த்கிட்ட மாட்டிக்கிட்டாரு, புஷி ஆனந்த் இருந்து அவரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இன்னைக்கு குட்டி கதை சொல்றேன்னு சொல்லி தேவையில்லாமல் தேரை இழுத்து தெருவில் விட்ட கதையா ஆகி போச்சு இன்னைக்கு டிவிகே விஜய் அவரோட நிலைமை. இணையத்தில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னு சொன்னா அவரோட பர்சனல் வாழ்க்கையே நமக்கு நல்லா தெரியும். அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, எப்படி வாழ்ந்துட்டு இருக்காருன்னு எல்லோருக்குமே தெரியும். அதனால இன்னைக்கு இணையதளத்துல மிகப்பெரிய வைரல் ஆயிடுச்சு. அத்தோட விட்டா பரவாயில்ல, இவங்க ஆட்சிக்கு வந்த ஒரு மாசத்திலேயே பார்ட்டி ஃபண்டுன்னு தொழிலதிபர்கள்ட்ட வாங்கிட்டு இருந்ததெல்லாம் சரி பண்ணிட்டாங்களாமா. அதனால எதிர்கட்சிகளுக்கு கோபமா உடனே உதயநிதி ஸ்டாலின் எந்திரிச்சாரு. இதே உதயநிதி ஸ்டாலின் இது சொன்னாரு, டிவிக்கு நிர்வாகிகள் பெண்களுக்கு எதிராக அவ்வளவு குற்றங்கள் செய்யறாங்கன்னு சொல்லி. உடனே சபாநாயகர் என்ன சொன்னாரு, பொதுவாலாம் அப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. அப்படியா, இந்தாங்க பேரோட சொல்றேன், லிஸ்ட் அவுட் பண்றேன், அவை குறிப்பில் ஏத்திக்கங்கன்னு சொல்லிட்டு லிஸ்ட் அவுட் பண்ணாரு. பெண்களுக்கு எதிராக டிவிக்கு நிர்வாகிகள் எவ்வளவு குற்றங்களை புரிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பாலியல் குற்றங்கள்லாம் லிஸ்ட் பண்ணாரு. அவர் லிஸ்ட் பண்ணதே அவ்வளவு, பேப்பர்ல எவ்வளவு வந்திருக்கும், அவை குறிப்பில் ஏத்திங்கன்னு சொல்லி ஆதாரத்தோட சொன்னார். இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் பொதுவா பார்ட்டி ஃபண்டுன்னு வாங்கினாங்க, நாங்கள் அது இல்லாமல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. திமுகவுக்கு எதிராக இப்படி தான் வாயில் வர்ற பொய்யை சொல்லி தான் எல்லாரும் இது வரைக்கும் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. ஆதாரம் இருக்குமா? இருக்காது. உதயநிதி ஸ்டாலின் உடனே சிங்கம் போல எந்திரிச்சாரு. ஆதாரம் இருக்கா? பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்கிறீங்களே, எந்த தொழிலதிபர் எந்த அமைச்சருக்கு கொடுத்தாரு? அரசும் போலீஸும் உங்கள்கிட்ட தானே இருக்கு, வழக்கு போடுங்க, பார்ப்போம், ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு தைரியமாக சொன்னார். தைரியம் இருக்கா உங்களுக்கு? அந்த வார்த்தையை அவர் சொன்னார். தைரியம் இருந்தால் வழக்கு போடுங்க அப்படின்னு சொன்னார். வழக்கு போட முடியுமா? அங்கே மூஞ்சில ஆடணுமே. அதாவது எழுதி கொடுக்குறாங்க, மனப்பாடம் பண்ணிட்டாரா அப்படின்னு கூட செக் பண்ணிக்கிறாங்க. ஆனால் பதிலடி இப்படியெல்லாம் பதில் கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்கணும். இன்னமும் நேற்று கூட பாருங்க, ஒரு அமைச்சர் சொல்றாரு, சட்டமன்றத்தில் இருந்துகிட்டு சட்டமன்ற உறுப்பினர்களே மாமன்ற உறுப்பினர்கள் அப்படிங்கிறாரு. இந்த பார்ட்டி ஃபண்ட் இருக்குல்ல, இது மாதிரி தான் திமுக மேல போற போக்கில் ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் வச்சுக்கிட்டே போவாங்க. அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில் இருக்கும்போது நில அபகரிப்பு பண்ணிட்டாங்க, அவ்வளோ ஏழை மக்களை கொடுமைப்படுத்தி நிலங்களெல்லாம் அபகரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்த உடனே நில அபகரிப்பு துறைன்னு ஒன்று உருவாக்குனாங்க. போலீஸில் எவ்வளோ கேஸ் போட்டாங்க தெரியுமா? திமுக காரங்க மேலாம் எவ்வளோ கேஸ் போட்டாங்க, எவ்வளோ நிரூபித்து ஜெயிலில் போட்டாங்க தெரியும். திமுக காரங்க எவ்வளோ பேர் ஜெயிலுக்கு போனாங்கன்னு தெரியுமா? ஒருத்தரும் கிடையாது, எனக்கு தெரிஞ்சு ஒருத்தரும் கிடையாது. சும்மா பேருக்காக அந்த துறையை உருவாக்குனாங்க. ஏன்னு சொன்னால் திமுக ஆட்சியில் இருக்கும்போது இந்த மாதிரி பொய் குற்றச்சாட்டுகளே வச்சு திமுக காரங்க நிலத்தை அபகரிக்கிறாங்க, அப்பாவி மக்கள்கிட்ட நிலத்தை அபகரிக்கிறாங்கன்னு பொய் குற்றச்சாட்டுகளே வச்சு ஆட்சிக்கு வந்துடுறது. ஆட்சிக்கு தான் வந்தாச்சு, அதிகாரம் கைக்கு வந்தாச்சு, எத்தனை பேரை நிரூபித்து ஜெயிலில் போட்டாங்க? போய் ரெக்கார்டு எடுத்து பாருங்க, ஒன்றும் இருக்காது. ஆனால் கொடநாடு எஸ்டேட்டு கதையை நம்ம எல்லோருக்குமே நல்லா தெரியும். நாம் ஏதாச்சும் அதை சொல்கிறோமா? ஆனால் திமுக என்ன பண்ணுச்சு, ஜெயலலிதா மேலேயும் சசிகலா மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டு போட்டாங்க, சொத்து குவிப்பு வழக்கு போட்டாங்க. வாய்தா மேலே வாங்கி 20 வருஷமாக இவங்க தப்பிச்சு ஓடுனாலும் கடைசி வரைக்கும் திமுக போராடி அவங்கள குற்றவாளி நிரூபித்து ஜெயிலுக்கு அனுப்பிட்டு தான் மறுவேலை பார்த்தாங்க. அது குற்றச்சாட்டு, பொய். ஆனால் இப்படி போகிற போக்கில் திமுக மேலே எல்லா குற்றச்சாட்டுகளையும் போய் வச்சுக்கிட்டு சும்மா வாயாலேயே நாங்கள் பார்ட்டி ஃபண்டை ஒழிச்சிட்டோம், அதை ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறது நம்புறதுக்கு ஆள் இருக்கிறதுனால சொல்கிறாங்க. ரீல்ஸ் போட்டு இப்படிலாம் சொல்லிட்டா ஒழிஞ்சிருச்சுப்பா, ஆர்டிஓ லஞ்சம் வாங்குறது இல்லப்பா, தாசில்தார் லஞ்சம் வாங்குறது இல்லப்பா அப்படின்னு சொல்லி 4 பேர் சொன்னாக்கா அது உண்மையாயிருமா? டாஸ்மாக் விவகாரத்திலே உங்கள் விவகாரம் தெரியுது. பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க, இப்போ 20 ரூபா வாங்குறாங்க. கேட்டாக்க பாட்டில் திருப்பி கொடுத்தா 10 ரூபா தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இன்னொரு 10 ரூபா முன்னாடி செந்தில் பாலாஜிக்கு போனுச்சுன்னு சொன்னீங்க, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வரைக்கும் போனுச்சுன்னு சொன்னீங்க. ஏன் இப்போ உங்கள் வரைக்கும் வரலையா? அது
பார்த்தா அதுக்கு ஒரு சயின்டிஃபிக் விளக்கம். நெல் மூட்டைக்கு 40 ரூபா வாங்குறாங்க, 40 ரூபா வாங்குறாங்க, மு.க. ஸ்டாலின் வரைக்கும் போகுது, 10,000 கோடி சம்பாரிச்சிட்டாங்க அப்படி இப்படின்னு சொன்னீங்க. இப்போ 40 ரூபாய்க்கு விளக்கம் கொடுக்குறீங்க, சயின்டிஃபிக் விளக்கம் கொடுக்குறீங்க. அவங்க செலவுக்கு வேணும், அதனால ஏன் செலவுக்கு நீங்கள் தான் ஆட்சிக்கு வந்துட்டீங்களே, அந்த தொழிலாளிகளுக்கு நீங்கள் ஒரு நடமாடும் டாய்லெட் வசதி ஏற்பாடு பண்ணி கொடுக்குறது, இல்லாட்டி அந்த பஞ்சாயத்தில் ஊர் தலைவர்கள்ட்ட பேசி ஒரு டாய்லெட் வசதி ஏற்பாடு பண்ணி கொடுக்குறது, தண்ணி வசதி ஏற்பாடு பண்ணி கொடுக்குறது, சாப்பாடு வசதி ஏற்பாடு பண்ணி கொடுக்குறது. 40 ரூபாயை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு தானே வந்தீங்க. இப்போ அந்த 40 ரூபாய்க்கு நியாயம் பேசுகிறீங்க, அவங்க வாங்குறது நியாயம் தான் சொல்கிறீங்க. மக்களை நல்லா தெரிஞ்சுக்கங்க, திமுக மீது இப்படி ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டை தூக்கிட்டு தான் எல்லாரும் வருவாங்க, ஆட்சிக்கு வருவாங்க. திமுகவுக்கு எதிராக ஆட்சிக்கு வந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா அனுதாபாலையில் தான் வந்திருப்பாங்க. இவன் என்ன அடிச்சிட்டா மிஸ், அவன் என்ன கடிச்சிட்டா மிஸ் அப்படின்னு சின்ன பிள்ளைங்க சொல்லணும் இல்லையா, அந்த மாதிரி திமுக ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க, வருவாங்க. தொழிலதிபர்கள் தைரியமாக வந்து சொன்னாங்கல்ல, சிபிஎஸ்சி பள்ளி கல்வி தந்தைகள் 25 லட்சம் முன்னாடிலாம் கேட்டாங்க, இப்போ 5 பைசா செலவு இல்லாமல் வாங்கிட்டோன்னு சொல்லி. யார் கேட்டா, எந்த அமைச்சர் கேட்டாங்க, எந்த அதிகாரி கேட்டார்? அதிகாரியை பற்றியே பேச மாட்டாங்க. அதிகாரிகள் லஞ்சம் வாங்கினாவா? டாஸ்மாக் தொழிலாளிகள் அந்த 10 ரூபா வாங்குறதே முதலமைச்சர் வரைக்கும் போதுன்னு சொன்ன ஆளுங்க இவங்க. அதையெல்லாம் பேச மாட்டாங்க. ஆனால் திமுக அதை செய்து இதை செய்து, திமுகவுக்கு 5 கப்பல் ஆஸ்திரேலியாவில் ஓடுது, அமெரிக்காவில் பெரிய பெரிய மாட மாளிகைகள் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா நம்புறதுக்கு ஆள் இருக்குங்க. அது மாதிரி அரசியலுக்கு சம்மந்தம் இல்லாத வெற்று கூச்சல்கள் இறைச்சல்களை வச்சே ஆட்சிக்கு வந்துடலாம்னு சொல்லி வந்திருக்காங்க. அடுத்து சைகை செய்கிறாரு முதலமைச்சர் விஜய். எழுதி கொடுத்ததில் அப்படி இருக்கும் போல இருக்கு, பேசி முடித்தவுடன் கழுத்தை சீவுவது போல சைகை செய்யணும்னு இருக்கும் போல இருக்கு, அப்படி செய்கிறாரு. உடனே சட்டமன்ற உறுப்பினர்களும் அப்படியே மேஜையை தட்டி ஆறா வரிக்கிறாங்க. அது என்ன சினிமா தியேட்டரா? அது சட்டசபையா? மக்கள் பொறுப்பு கொடுத்துருக்காங்க. முதலமைச்சர் பதவிங்கிறது அதிகாரத்துக்கு மட்டும் இல்லை, அது ஒரு பொறுப்பு. உங்களுக்கு மக்கள் பொறுப்பு கொடுத்துருக்காங்களே, எப்படி கொடுத்துருக்காங்க? நீங்கள் எதிர்கட்சியாக இருந்து நல்லா பேசி மக்களுக்கு போராட்டம் பண்ணி கலந்துக்கிட்டு மக்கள் தோளோடு தோளாக நின்று உங்கள் அரசியல் அறிவையெல்லாம் காமிச்சா நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. மக்கள் அதற்காக கொடுத்துருக்காங்க. மக்கள் தான் உங்களுக்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மக்கள்கிட்ட கேட்காமே இருந்தாலும் கொடுத்துருப்பாங்க போல இருக்குது. அதுதான் உண்மை. நீங்கள் உங்கள் பிரச்சாரத்தெல்லாம் தெரியுமே, நீங்களே வேண்டாம் விருப்பம் தான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தீங்க, நம்ம எங்கடா ஜெயிக்க போகிறோம்னு சொல்லி. இருந்தாலும் மக்கள் கொடுத்துருக்காங்க. எதுக்காக கொடுத்துருக்காங்க? 50 வருடங்களாக இந்த 2 கட்சியும் ஆண்டுட்டு இருக்கு. மாற்றம்னு சொல்கிறவங்களோட கருத்துக்களும் ஒன்றும் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. இந்த பசங்களாம் சின்ன பசங்களாக இருக்காங்க, என்ன தான் செய்கிறாங்களேன்னு பார்ப்போமே. சினிமாவில் ரஜினி பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறாங்க, சரி நேர்லையும் செய்வாங்களா, ஆட்சிக்கு வந்தாலும் செய்வாங்களா பார்ப்பேன்னு மக்கள் தான் பொறுப்பு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன்னமும் மக்களை வந்து சினிமா போதையிலே வச்சுக்கலாம்னு நினைக்கிறீங்க. அந்த காலம் மாதிரி, எம்ஜிஆர் காலம் மாதிரி, எம்ஜிஆர் 5 வருஷம் சினிமா போதையிலே வச்சுருந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம்னு நினைக்கிறீங்க. தமிழ்நாட்டு மக்களை பாருங்கள், இவங்க லட்சணத்தை பிள்ளைங்க சொல்லி தான் நீங்கள் நிறைய பேர் ஓட்டு போட்டிருப்பீங்க. ஆனால் பாருங்கள், சட்டசபை வரைக்கும் கழுத்தை சீவிர மாதிரி அதாவது ஒரு வைப்பை உருவாக்கிட்டே இருக்காங்க. பள்ளி கல்லூரிகளெல்லாம் அமைச்சர்கள், ஒரு சாதாரண விழா விடுங்க, அமைச்சர்கள் கலந்துக்கிற விழாலெல்லாம் பாட்டு, வாடி வாடி கைப்படாத சீடிங்கிற பாட்டு, அதுக்கு அமைச்சர்களும் டான்ஸு, மாணவ மாணவிகளும் டான்ஸு. பெற்றோர்களே, நீங்களாம் உங்கள் பிள்ளைகள் சொல்லி தான் ஓட்டு போட்டிருக்கீங்க. உங்கள் பிள்ளைகளோட எதிர்காலத்தை நினச்சி பாருங்கள். சினிமா பைத்தியம் மாதிரியே அடுத்த 10-15 வருஷம் வச்சுக்கிட்டா உங்களுக்கு ஓகேவா? அப்படி தான் நினைக்கிறாங்க. இவங்க பண்ணுறதெல்லாம் அப்படி தான் இருக்குது. சாதாரண டிவிக்கு எம்எல்ஏக்கள்லேருந்து முதலமைச்சர் வரைக்கும் அப்படி தான் நினைக்கிறாங்க. இப்படி சினிமா பாணியிலேயே பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முதலமைச்சர் ஆயிருக்காரு. சட்டசபையில் நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரின்னு சொன்னால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க, சிரிப்பு வராது. அந்த மாதிரி தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதை தான் உதயநிதி ஸ்டாலின் கண்டிக்கிறாரு. நீங்கள் நடிகர் விஜய் கிடையாது, முதலமைச்சர் விஜய், தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டு மக்கள் பொறுப்பு கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் உணரணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் நேற்று அவ்வளோ கேள்வி கேட்குறாரு, டக்குன்னு எந்திரிச்சு பதில் சொல்ல முடியல. இன்னைக்கு விஜய் பேசுவார் அப்படின்னு சொன்னாங்க சட்டசபையில் ஒருவேளை மேடையெல்லாம் போட்டு கொடுத்தா தானே அவருக்கு பேச்சு வரும்னு பார்த்தா நீ பரவாயில்ல, நல்லா பேசிட்டார், எழுதி கொடுத்தது அப்படியே படித்தார் வச்சார். ஆனால் பதிலடி கொடுக்க முடியல. உதயநிதி ஸ்டாலின் இந்த தந்தையை தேடும் தனையன் அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலினை கிண்டல் பண்ணார்ல, அதுவும் எப்படி குட்டி கதை உங்களுக்கு தான் சொல்ல தெரியுமா, உங்களுக்கு தான் நக்கால் நையாண்டி வருமா, எங்களுக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லி அவரோட தேரை இழுத்து அவரே நீ தெருவில் விட்டுட்டார். அதெல்லாம் சொல்ல முடியல. அவரை பற்றி இணையத்தில் அவ்வளவு நக்கல் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் ஒரு முதலமைச்சராக இருக்கிறதுனால நம்மளால் அதை சொல்ல முடியல. எப்பா டிவிக்கு விஜய் அவர்களுக்கு எழுதி தரவங்களே, கொஞ்சமாச்சும் அவர் ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எழுதி கொடுங்க. மக்கள்கிட்ட அவர் இனிமேல் நல்லது செஞ்சு தான் செல்வாக்கு பெருகும். இந்த சினிமா பாணிலேயே போயிட்டு இருந்தால் மக்கள் நம்ப மாட்டாங்க. மக்கள் பொறுப்பு கொடுத்துருக்காங்க. என்ன அவரை ரஜினி இடத்துல வச்சுக்கிட்டு இனிமேல் அவர் தான் ரஜினி நான் மக்கள் சொல்லியிருக்காங்க. ஒரு முதலமைச்சர் இடத்துல கொண்டு போய் வச்சுருக்காங்க. அதற்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எழுதி தரணும், இப்படி பதிலடி கொடுக்கணும், அவருக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். இன்னமும் சட்டமன்ற உறுப்பினருக்கு மாமன்ற உறுப்பினர்னு ஒரு அமைச்சர் சொல்லிட்டு இருக்காரு. கட்சி ஆரம்பித்து 3 வருஷம் ஆயிடுச்சு, என்னன்னே புரியலையே. இந்த நண்பன் படத்துலேயே ஒரு சீன் வரும் இல்லையா, எழுதி கொடுக்குறத விஜய் மாற்றி வச்சுருவார். அங்கங்கே கொஞ்சம் தப்பாக எழுதி வச்சுருவார், கல்விங்கிறத கலவி அப்படின்லாம். அந்த மாதிரிலாம் நீங்கள் எழுதி கொடுக்குறத வேற ஒன்றாச்சும் மாற்றி வச்சிடாமல் ரொம்ப உஷாராக இருங்கயா. என்ன உண்மையிலேயே சொல்கிறேன், ரொம்ப உஷாராக இருங்க. சட்டசபையில் அப்புறம் சிரிப்பாக சிரிச்சு போயிடும்.
அந்த நண்பன் படத்தில் வர கல்வி அமைச்சர் சொல்லுவார், அதாவது சத்யராஜ் கிண்டல் பண்ணுற வரைக்கும் நல்லா அந்த கல்வி அமைச்சர் சிரிச்சிட்டு இருப்பார், அதாவது கல்வி அமைச்சர்னு சொல்லி அவர் பண்ணும்போது. ஆனால் இவரை வந்து கல்வி அமைச்சர்னு அந்த மாணவன் படிக்கும்போது கோபம் வந்துடும். அப்படியே என்ன இளவி ஆயுது அப்படின்பாரு அந்த அமைச்சர். அந்த மாதிரி தான் தமிழ்நாட்டோட நிலைமை போயிட்டு இருக்கு. நமக்கு அப்படி தான் கேட்க தோணுது. இவங்க மாணவ மாணவிகளெல்லாம் பயன்படுத்திக்கிறத பார்த்தாக்கா தரம் கெட்ட தமிழ்நாடாக மாறிடக்கூடாது நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிற ரொம்ப வருத்தமாக இருக்குது, ஒரு பயமாக இருக்குது. அப்படிலாம் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பிள்ளைங்க சொல்லி ஓட்டு போட்ட பெற்றோர்களே அரசியலை நல்லா கவனிங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்கள், உங்கள் பிள்ளைகளை எப்படி பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள், சிந்தித்து செயல்படுங்கள். நன்றி, வணக்கம்.